முதல் லூசிஃபருங்கிற ஒரு படம் உருவானதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். என்னன்னா, அந்த டைம்ல எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஓகே. பிருத்திவிராஜ் சுகுமாரன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸியஸ்ட் நடிகர். ஏன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஸோ அந்த படத்துக்கு வந்து மாஸ்டர் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஓகே. ஒரு பெரிய பிஸியாக இருக்கிற ஆக்டரு ஆ. டக்குன்னு எல்லா படத்தையும் விட்டுட்டு அவர் ஒரு படம் இயக்குறாருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னா அவரோட கான்ஃபிடென்ட். ஏன்னா அவர் அவ்வளோ படங்கள் ஹீரோ ஒர்க் பண்ணியிருக்காரு, இத்தனை டைரக்டருங்களை பார்த்துருக்காரு. ஸோ இது மூலமாக தன்னோட விஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ ஒர்க் பண்ணோம். ஓகே. ஒர்க் பண்ணும்போது யாருக்கும் பெரிய இது தெரியாது. பட் அவர் ரொம்ப கிளியர் விஷனாக இருந்தார், ரொம்ப கிளாரிட்டியான விஷனாக இருந்தார். அந்த எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே. அவருக்கு என்ன வேணுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும், இது வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இருப்பார். ஸோ இப்படி உருவான அந்த படம் வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஓகே. ஒரு வணிக ரீதியாகவும் சரி, ஒரு டெக்னிக்கல் சைடுக்கு எல்லாருக்கும் ஒரு பேரும் சரி, ஒரு டைரக்டருக்கு அவ்வளோ பெரிய பேர், ஒரு சூப்பர் மாஸ் டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒரு பேர் எடுத்து கொடுத்து இதனுடைய 2ஆம் பாகம் தான் இப்போ தொடங்குது.